நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா இன்னும் மாடா சாமி கும்பிடுறாங்க? ஆடா பொறுமையா கும்பிட்டுட்டு வரட்டும், என்ன அவசரம்? ஏண்டா பூசாரி, நம்ம மேல சந்தேகம் வந்துடாதுல? தப்பு பண்ண எவனாவது தப்பையும் பண்ணி விட்டு நான் தான் பண்ணேன்னு பக்கத்திலே வந்து உட்காந்துருப்பானா? ஏலை, நாம அப்படித்தான்டா உட்காந்துருக்கேன். அதான்ப்பா நம்ம மேல சந்தேகம் வராதுன்றேன். அப்படின்றியா? அட ஆமாப்பா, சும்மா தொணன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டு இருப்ப. நீ பேசாம இரு, யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஏலை, எதுக்குடா இப்படி பண்ணி தொலைச்ச? தேவையில்லாத பிரச்சனைடா உன்னால. சதக்குன்னு அந்த டயர்ல குத்துனப்ப உனக்கு சந்தோஷமா இருந்ததுல, இப்ப என்னத்துக்கு இப்படி சங்கடப்படுற? மாட்டிக்கோம்னு என்ன பயமா இருக்கா? ஏலை, எனக்கு என்னடா பையன்? நான் என்ன தப்பு பண்ண? வண்டி டயரை குத்தி பஞ்சர் பண்ணவே நீ பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் அதுக்குடா பயப்பண்ணேன். ஏய், என்னப்பா இப்படி கழட்டி விடுற? உன் மனசு குழுன்னு இருக்கணும் தானே நான் இப்படி பண்ணேன். நான் சொன்னேனே, இந்த வண்டியை பஞ்சர் பண்ண என் மனசுக்கு குழுன்னு இருக்கும்டே. ஏய், என்னப்பா இப்படி சொல்ற? என்னமோ ஏன் அத்தை பொண்ணு மேல பொறாமப்பட்டு அவளை கட்டிக்க போறேன் பைக்க நான் பஞ்சர் பண்ண மாதிரில பேசுற. ஆமா, பஞ்சர் பண்ணவே நீ தானே. என்ன எதுக்குடா சம்மந்தம் இல்லாம சாட்சிக்கு இழுக்கிற? ஐயோ, அப்ப நான் சம்பந்தப்பட்டவன், நீ சாட்சியா? ஆமா, அதான்டா உண்மை. உனக்காக அந்த வண்டியில 2 குத்து குத்துனதுக்கு பதிலா என் நெஞ்சிலே 2 குத்து குத்தி இருந்திருக்கலாம். என்னப்பா இப்படி கள்ளத்தனமா சிரிக்கிற? யாரு பஞ்சர் பண்ணதுன்னு கேட்டா நான் தான் என்ன போட்டு கொடுத்துற போல இருக்கேன். என்ன மறுபடி சிரிக்கிற? பூசாரி, வண்டி டயரை குத்துனதான் குத்துனேன். அப்படியே அவன் 2 பேரும் செருப்பி ஆட்டே போடுறா. ஜோடிக்கு 100 ரூபா தரண்டா. ஆடா, உன்னைய நம்பி நான் இந்த வேலையில இறங்குறதா இல்லப்பா. வராயப்பா. எலி பதறாதன. பதறனா நம்ம பண்ண காரியம் செதறி போயிடும். முடிக்கிறத பார்த்து நீ தான் கண்டுபிடிச்சிட போறாங்க. இப்ப என்ன சத்தி பண்ணலாம்? ஒன்னும் பண்ண வேணாம், மூடிட்டு. ஏங்க நீங்க உள்ள வரலையா? இல்லங்க, நாங்க வெளியே இருந்தே சாமியை கும்பிட்டுக்கிறது. வெளியே வா. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு அண்ணா சொல்லியிருக்காரு. உங்க அண்ணாவா? ஏங்க, அறிஞர் அண்ணாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள சிரிக்க வச்சு நாங்க சாமி கும்பிட்டுக்குவோம். சம மாட்டுருங்க. ஓகேங்க, நாங்க கிளம்புறோம். நாங்களும் கிளம்புறோம். மாப்பிள, வண்டி எடு மாப்பிள. வாரேவதி போலாம். சரிங்க. அச்சச்சோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு? வண்டி பஞ்சர் ஆயிருக்கு ரேவதி. பஞ்சரா? நல்லா தான் இருந்துச்சு, அதுக்குள்ள எப்படின்னா தெரியல. என்னங்க? வண்டி பஞ்சர் ஆயிருக்குங்க. இங்க கோயிலுக்கு வர ரோடே கொஞ்சம் பிரச்சனை தானங்க. 4 நாளா வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆணியெல்லாம் அப்படியே போட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இல்லைங்க, ஆணி குத்துன மாதிரி தெரியல. யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க பஞ்சரு. என்ன சொல்றீங்க? இறங்குடா. சரி மாப்பிள. இங்க பாருங்க. ஐயோ, இப்ப என்னங்க பண்ணலாம்? ஏங்க, நான் வேண்டாம் ஊருக்குள்ள போய் மெக்கானிக் அனுப்பிச்சுக்கிறேன். 10-15 நிமிஷத்துல வண்டி ரெடி பண்ணிடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனா நல்லா இருக்கும். பூசாரி மாப்பிள, போய் மெக்கானிக் அனுப்பிச்சுக்கிறா. சரி மாப்பிள. யார் இத பண்ணானே தெரியலங்க. அட நீங்க வேற, நம்ம ஊரு கொஞ்சம் வித்தியாசமான ஊருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து சுத்துறது அவ்வளவு நல்லா இருக்காது. எங்க ஊருக்காரங்க யாரு பார்த்தாலும் கடுப்பாயிருவாங்க. நீங்க அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்குங்க. நான் போய் மெக்கானிக் அனுப்பிச்சுக்கிறேன். சரிங்க. வாயா வண்டி எடு மாப்பிள. எப்படி பண்ணிருக்காங்க பாருங்களேன். டயர் இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு குத்துன மாதிரியே இருக்கே.
குட் மார்னிங் ஆண்டாள். குட் மார்னிங் டாக்டர். உட்காருங்க உட்காருங்க. டீ எதுவும் சாப்பிடுறீங்களா? நோ தேங்க் யூ டாக்டர். ஜிகர்தண்டா? டாக்டர் சும்மா ஐ அம் ஜோக்கிங். டாக்டர் ருத்ரபாண்டியன் உங்களை பத்தியும் சொன்னாரு, உங்க ஃபேமிலி பத்தியும் சொன்னாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயின் ஆயிருக்கீங்க. எஸ் டாக்டர். நீங்க இங்க ஹவுஸ் சர்ஜனை ஜாயின் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க லேர்ன் பண்ணதெல்லாம் நம்ம ஹாஸ்பிடலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா டாக்டர். I'll do my best. குட். ஸ்டேட்ஸ்ல படிச்சுட்டு எதுக்கு இங்க ஹவுஸ் சர்ஜன் பண்ணணும்னு வந்திருக்கீங்க? சொந்த ஊர்லயே பண்ணிக்கலாம் தான். எம்பிபிஎஸ் இங்க படிக்கிறவங்களே ஹவுஸ் சர்ஜன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் சென்னையாவது போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்க என்னடான்னா ஹவுஸ் சர்ஜன் பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்க. எனி பர்டிகுலர் ரீசன்? இல்ல டாக்டர், இங்க ஒர்க் பண்ணா புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே நினைச்சேன். ஓ எஸ் டாக்டர். அங்க எல்லாமே கொஞ்சம் ப்ரொசீஜரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒர்க் பண்றதை விட இங்க கம்மியான வசதியில சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல ஒர்க் பண்ணா நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம 1 year என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பிளான்? ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிட்டு என்ன பண்றதா இருக்கீங்க? நியூரோ பண்ணலாம்னு இருக்கேன் டாக்டர். வெரி குட். இந்த காலேஜ்ல தான் கண்டினியூ பண்றதா இருக்கீங்களா? இல்ல டாக்டர், மறுபடியும் அப்ராட், யுஎஸ் ஆர் ஆஸ்திரேலியா. குட். ஃபியூச்சர்ல நல்ல நியூரோ சர்ஜன் இந்த ஹாஸ்பிடலுக்கு கிடைக்க போறாங்கன்னு சொல்லுங்க. சாரி டாக்டர், படிச்சுட்டு இந்தியா திரும்புற ஐடியா இப்போதைக்கு இல்ல. டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்க? ஒன்றும் சொல்லலைங்கய்யா, அவ சந்தோஷமா தான் இருக்கா. சக்தி, சீக்கிரமா அவ படிப்பை முடிக்கட்டும். நம்ம ஊர்லயே அவளுக்கு ஒரு நல்ல கிளினிக்கை போட்டு கொடுத்துருவோம். ஆமையா, செஞ்சிடலாம். நான் பெரிய கலெக்டரா இருக்கலாம், உங்க அண்ணன் தாசில்தாரா இருக்கலாம், உன் தங்கச்சியும் பெரிய வக்கீலா இருக்கலாம். ஆனா இவங்க எல்லாரையும் விட உசந்த தொழில் செய்ய போறவ உன் தங்கச்சி ஆண்டாள் தான். ஆமா சக்தி, கடவுளுக்கு அடுத்தபடியா என்னை காப்பாத்துங்க ஐயான்னு ஒரு மனுஷன் கையெடுத்து கும்பிடுறது டாக்டரை பார்த்து மட்டும்தான். உசுரை கொடுக்கறது ஆண்டவனா இருக்கலாம், ஆனா அந்த உசுரை காப்பாத்தி கொடுக்க டாக்டரால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் சொல்றேன், இந்த வீட்டுல மிகவும் உசந்த ஆளு உன் தங்கச்சி ஆண்டாள் தான். எல்லாம் உங்க யோசனை தானே ஐயா. ஆண்டாள டாக்டர் ஆகி பார்க்கணும்னு முடிவு பண்ணது நீங்க தானே ஐயா. ஐயா சக்தி, 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்ப நம்ம ஊர்ல இங்கிட்ட இங்கிட்ட இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஆஸ்பத்திரி கூட கிடையாது. ஏதாவது ஆத்திர அவசரம்னா 25-30 மைல் வண்டியை கட்டிக்கிட்டு ஆளுங்களை தூக்கிட்டு போகணும். பாம்பு கடி நெஞ்சு வலின்னா ஆளு பொழைக்கிறதே கஷ்டம். அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பாதியிலேயே உயிர் போயிடும்பா. போன உயிர்ல என் ஆத்தா உயிரும் ஒண்ணு. ஐயா, ஆமா, அவங்க பேரும் ஆண்டாள் தான். அவங்க ஞாபகமா தான் உன் தங்கச்சிக்கு இந்த பேர் வச்சேன். என் ஆத்தா மாதிரி இன்னொரு உசுறு இந்த மண்ணில போகக்கூடாதுன்னு தான் ரொம்ப செலவு பண்ணி ஆண்டாளை படிக்க வச்சேன். அப்புறம் அங்கேயே மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு மினிமம் 10 to 15 years ஆது அங்கேயே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்தியா வரதை பத்தி நான் யோசிக்கணும். ஹவுஸ் சர்ஜன் முடிச்சிட்டு சொந்த ஊர்ல தான் இருக்க போறீங்கன்னு நினைச்சேன். உங்க அப்பாவோட ட்ரீம் அதான்னு டாக்டர் ருத்ரபாண்டியன் சொன்னாரு. இல்ல டாக்டர், ஒன்ஸ் போயிட்டா எப்ப திரும்புவேனே தெரியாது. அதான் இந்த 1 year ஹவுஸ் சர்ஜன் பண்றப்ப நான் ஃபேமிலியோட இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இப்படி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் என்ன பண்றது? இல்ல டாக்டர், ஒரு சின்ன கிராமத்துல என்னோட படிப்பும் எக்ஸ்பீரியன்ஸும் வேஸ்டா போகணுமான்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சக்தி, நம்ம கிட்ட இருக்கிற கை காசு அத்தனையும் போட்டு இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியா கட்டணும். அங்க ஆண்டாள் தலைமையில வைத்தியம் நடக்கணும். சுத்துப்பத்து கிராமத்துல இருந்து வர்ற எல்லாருக்கும் அங்க நல்ல வைத்தியம் கிடைக்கணும். கண்டிப்பா ஐயா. அவங்களால முடிஞ்சதை கொடுத்தா போதும். இவ்வளவுதான் வேணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது. ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. ஒரு நல்ல டாக்டரை உங்க ஊர் மிஸ் பண்ண போகுது. அதெல்லாம் இல்ல டாக்டர், இங்க இல்லாத ஹாஸ்பிட்டலா, இங்க இல்லாத டாக்டர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பேஷனே எங்கேயாவது ஒரு யூரோப் கண்ட்ரில செட்டில் ஆகணுங்கிறது தான். இந்த மண்ணில இருந்து விளைஞ்ச ஒவ்வொரு காசையும் வச்சுதான் நம்ம ஆண்டாளை படிக்க வச்சோம். அவ இந்த மண்ணுக்கு கடமைப்பட்டிருக்கா. அவளோட படிப்பும் அனுபவமும் இந்த மண்ணுக்கு பயன்படணும். இதுதான் சக்தி, என்னோட பெரிய கனவு. யோசிச்சு பாரு, எவ்வளவு நல்லா இருக்கும்ல. ஆமையா, நம்ம ஆஸ்பத்திரியில நிறைய பிரசவம் நடக்கணும், கண் ஆபரேஷன் நடக்கணும். உசிருக்கு போராடுறவங்களுக்கு இனி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்யணும். இது உங்க பிளான். கடவுள் உங்களுக்காக என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியலையே. ஆமா டாக்டர், அதை யாராலையும் சொல்ல முடியாது தானே.
ஃபியூச்சர்ல எப்பயாவது ஒரு நல்ல நியூரோ சர்ஜனை நம்ம ஊர்ல பார்க்க முடிஞ்சா சந்தோஷம்தான். பார்க்கலாம் டாக்டர். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். ஏஓ மிஸ்டர் ஆர்முகசாமின்னு இருப்பாரு. அவரை பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ so மச் டாக்டர். ஆண்டாள். எஸ் டாக்டர். எனக்கு என்னமோ நீங்க மதுரையில தான் இருப்பீங்கன்னு தோணுது. ஏன் டாக்டர்? நம்ம ஊர் பேராச்சே, அதான் சொன்னேன். ஆண்டாள்னு பேரை வச்சுக்கிட்டு எப்படி அமெரிக்கா போக முடியும்? அலங்காநல்லூர்ல தான் இருக்கணும். இல்ல டாக்டர், என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். நீ பாத்துக்கிட்டே இரு சக்தி. இன்னும் 10-15 வருஷத்துல இந்த ஊரு என்ன மறந்துரும், ஒன்ன மறந்துரும். கலெக்டர், தாசில்தார், வக்கீல் எல்லாம் சில பேருக்கு வாழ்க்கை பூரா தேவைப்படாமலே போகலாம். ஆனா பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் ஒரு நல்ல டாக்டரோட துணை எல்லாருக்கும் வேணும். அப்படி ஒரு துணையா ஆண்டாள் இந்த ஊருக்கு இருக்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு வர்றபோது கூட அவளுக்கு இன்னொரு டாக்டரையே கல்யாணம் பண்ணி வச்சு புருஷனும் பொஞ்சாதியுமா இந்த ஊர்லயே இருங்கன்னு சொல்லணும். நம்மளையெல்லாம் மறந்துட்டாலும் ஆண்டாள இந்த மண்ணு கடைசி வரைக்கும் மறக்காது. அதுக்கு அவ கடைசி வரைக்கும் இந்த மண்ணிலேயே இருக்கணும். இருப்பாளா? கண்டிப்பா ஐயா. அதுக்காகத்தானே அவ அந்த மண்ணுக்கு திரும்பி வந்திருக்கா. சக்தி ஐயா, இந்த கைய கொஞ்சம் பிடிச்சு விடுறியா? சரிங்க. என்ன சொல்றா உன் தங்கச்சி? ஒழுங்கா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காளா? ஆமாங்கய்யா. எப்பவுமே நீங்க 2 பேரும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. காலையில் பஸ் ஸ்டாண்டில் கூட்டு போய் விடுவேன், சாயந்தரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திரும்ப கூட்டு வருவேன். அவ்வளோதாங்கய்யா. அதுக்கப்புறம் நடுவில் நான் பார்க்குறதே இல்லை. இந்த சாயங்காலத்துக்கு அப்புறம் சாயந்தரம் கோயில் அங்கங்கன்னு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன். சக்தி, எனக்கு இன்னும் அவளை பார்க்கும்போது ஒரு டாக்டரை பார்க்குற மாதிரியே தோணல. என்னய்யா எப்படி சொல்லிட்டீங்க? இல்ல சக்தி, இத்தினுண்டா சுத்திக்கிட்டு இருக்காளா? அவளை பார்க்கும்போது ஒரு டாக்டர்னு இன்னும் தோண மாட்டேங்குது. அட போங்கய்யா. பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு நாள் போய் பார்க்குறேன், என்ன பேச்சு பேசுது. வெள்ளைக்கோட்டை மாட்டிக்கிட்டு அது டக்கு டக்குன்னு போகிறதுன்னா வாரதுன்னா வலிக்காமல் ஊசி போடுறதுன்னா. சிரிச்சு சிரிச்சு ஆண்டாள் பேசுறதை கேட்டுட்டு இருக்கிறதுனாலயே பாதி பேத்துக்கு நோய் சரியாயிருது. பாப்போம் பாப்போம். நீ எப்படியும் இதைத்தான் சொல்லுவ, இருந்தாலும் அதை நானும் பார்க்கணும் இல்ல. ஐயா ஐயா உட்காருயா. என்ன தெரியல சத்தி, என்னன்னு பாரு. யாரோ மானிய புடிய போட்டுருக்காங்க, பார்க்காம கால வச்சுட்டீங்க. வீட்டுல ஒரு பொருளை எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க. நீ கொஞ்சம் டீச்சரும் பஞ்சம் எடுத்துட்டு வா. ஐயா என்னங்கய்யா, நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய டாக்டரை வச்சுக்கிட்டு டிஞ்சரு பஞ்சுன்றீங்க. இது சின்ன காயம் தானே சக்தி. சின்ன காயமோ பெரிய காயமோ, பெத்தா நம்ம ஆண்டாளை பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியலன்றீங்க. கூட்டு வரேன் பாருங்க நம்ம குடும்ப டாக்டரை, எப்படி வந்து அசத்துதுன்னு பாருங்க. சக்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஐயா இருங்கய்யா, ஒரு நிமிஷம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஆண்டாளே ஆண்டாளே. என்னண்ணே? ஐயா, அவளை போய் கூட்டிட்டு வர போறானே, அவகிட்ட நான் சரியா கூட பேசுறது இல்ல. ஐயோ ஆண்டாளே பாருப்பா, பாரு பாபு பாரு. காலை நீட்டுங்க. பாரு. இல்ல இல்ல, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. ஆண்டாளு ஐயா சும்மா சொல்றாரு. ஆணி நான் தானே விடுனேன், நல்லா குத்திருக்கு பாரு. வலிக்குதாப்பா? இல்ல
கொஞ்சம் எரியுது. அண்ணே, சொல்லுப்பா. ஆணி துருப்பிடிச்ச ஆணி, அதனால ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டா நல்லதுண்ணே. போட்டுருப்பா. ஏய், என்ன ஐயா? இந்த ஊசி கீசி எல்லாம் எனக்கு வேணாம். எதுவா இருந்தாலும் மாத்திரையா கொடுக்க சொல்லு. ஆண்டாளு, அண்ணே, அப்படி ஏதாவது மாத்திரை ஏத்திரம் இருக்கு? இல்லண்ணே, ஊசி தான் போடணும். ஆ, அப்பாக்கு சுகர் இருக்கு. கண்டுக்காம விட்டனா அப்புறம் செப்டிக் ஆயிடும், சீழ் கோத்துக்கும். அதுக்கப்புறம் காலையே எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஏன் எனக்கு இந்த ஊசி போடலன்னா நான் இப்ப என்ன செத்தா போயிடுவேன். ஐயா, அண்ணே, இப்ப நான் ஊசி போடட்டுமா வேண்டாமா? அதான் கால் எடுத்துருவேன் கை எடுத்துருவேன்னு சொல்றாங்களே, அப்புறம் எப்படி ஊசி போடாம இருக்கிறது? போட சொல்லு. போடுப்பா. ஒரு பேனா பேப்பர் கொடு. இந்தப்பா. ஐயா, ஊசியெல்லாம் எப்பயோ போட்டு முடிச்சாச்சுங்கய்யா. வலிக்கவே இல்லை. ஆண்டாளு வலிக்காம ஊசி போட்டுருக்கு. அண்ணே, இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்து ராத்திரி ஒண்ணு காலையில ஒண்ணு போடணும். சக்தி ஐயா, நிஜம்தான்ப்பா. பெரிய டாக்டர் மாதிரி வைத்தியம் பாக்குறாளே. நான் தான் சொன்னேன் இல்லைங்கய்யா. ஊசி போட்டுதான் தெரியலையே. சக்தி, என் மக பெரிய டாக்டர் வருவா பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் 10 நிமிஷம் தாங்க ஐயா. 3:10க்கு நடைய திறந்துடலாம். இது என்ன புதுசா இருக்கு? கோயில் நடைய பகல்ல சாத்தி வைக்கிறது. சூரிய கிரகணம், அதான் கிரகணம் முடிகிற வரைக்கும் யாரும் உள்ள வரப்படாது. இன்னும் 10 நிமிஷத்துல நடைய திறந்துடலாங்க ஐயா. சரி சரி. என்னங்க, என்னாச்சு? ஒரு பக்கமா படுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். லேசா முதுகுல விண்ணு விண்ணுங்குது. ரொம்ப வலிக்குதா? டாக்டர் எதுவும் பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வெண்ணி வச்சு உத்தரம் கொடுத்தா போதும். எவன் மூஞ்சியில முடிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவன் மூஞ்சியிலேயே முடிக்க வேண்டியதா இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, எவனை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவன் தான் வாசலே நிக்கிறான். அப்பா, உள்ள போலாமா? இல்லம்மா, ஏதோ கிரகணமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நட திறப்பாங்களாம். அதான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா. அந்த பக்கம் பார்க்காதம்மா, அவன் ஏதாவது பேச்செடுப்பான். சரிப்பா.
என்னடி உங்க அண்ணன் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இருக்கிறான்? எப்ப அவர் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்து பேசியிருக்காரு இப்ப திருப்பிட்டு நிக்கிறதுக்கு? எப்படி நிக்கிறான் பாரு, இந்த கோயிலே அவனுக்கு சொந்த மாதிரி. என்னடி பதில காண? எனக்கு எதுக்குங்க வம்பு? நான் என்ன சொன்னாலும் நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்ல போறீங்க. நான் ஒண்ணு வாய திறக்கலப்பா. அவனை ஏங்க சாமியை கும்பிட்டோமா போனோமான்னு இருக்கணுங்க. எதுக்குங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு? ஆண்டாள், பா. இந்த கோயில்ல தான் உனக்கு முதல் பிறந்த நாளை கொண்டாடணும். அப்புறம் உனக்கு காது குத்து கூட இங்க வச்சு தான் பண்ணோம். அந்த சமயத்துல நீ ஒரே அழுக. உங்க அண்ணன் உன்னை தூக்கிக்கிட்டு கோயில அங்க இங்க சுத்திக்கிட்டே இருந்து அவன் கீழே விழுந்துட்டான். அப்படியாப்பா? யோ, ஏதாவது பேசுறா இருந்தா சத்தமா பேசியா? என்னதுக்கு குசு குசுன்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிற? என்னது? என்ன பத்தி பேசுறா இருந்தா சத்தமா பேசியா? உன்னை பத்தி பேசுறாங்களா? உன்னை பத்தி பேசுறது என்னையா இருக்கு? எனக்கு வேற வேலை இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியா? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்கங்க. நீ சும்மா இரு. பாக்குறப்பெல்லாம் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க சொல்றியா? இது என்ன வம்பா இருக்கு? உன் கூட சண்டை போடுறத தவிர எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு 1000 வேலை இருக்கு. உன்னை பத்தியெல்லாம் நான் நினைக்கிறதே இல்லை. நீதான் 24 மணி நேரமும் என்னை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இவர் பெரிய கவர்னரு. 24 மணி நேரம் இவரை அழிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. உன்னை அழிக்கணும்னா சொடக்கு போற நேரத்துல உன்னை காலி பண்ணிடுவேன். என்னங்க வேண்டாங்க, விட்டுருங்க. இப்ப எதுக்குங்க சம்பந்தம் இல்லாம கோவப்பட்டு இருக்கீங்க? அவன் என்னை எப்ப பாரு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்ன பாத்துக்கிட்டு போக சொல்றியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அவனை சும்மா விட மாட்டேன்டி. அப்பா வேணா போலாம்ப்பா. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நாம எதுக்கு போகணும்? அப்பா ப்ளீஸ்ப்பா, பிரச்சனை வேணாம்ப்பா. சரி சரி போலாம். யோ இல்லையா, எங்க ஓடுற? என்னங்க? ஐயோ என்னங்க, என்னாச்சுங்க? என்னங்க? என்ன பண்ணுது? என்னாச்சுங்க? என்னங்க? என்னங்க? ஐயோ என்னாச்சுங்க? என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ என்னங்க? ஐயோ கண்ண தரங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்னங்க? யாராவது காப்பாத்துங்களே. என்னங்க? என்னங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? ஐயோ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க? என்னங்க?